வங்கியில் பணம் வைத்திருப்பவர்களுக்கான அவசர எச்சரிக்கை தகவல் ஒன்று. எனவே இந்த காணொளியை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு கடந்து செல்லுங்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் விசேடமாக பிஓசி வங்கியை பாவிப்பவர் ஒருவர் பண மோசடி காரணமாக இன்றைய தினம் தன்னுடைய பணத்தை இழந்திருக்கிறார். எனவே அந்த விடயம் தொடர்பாகத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். அதே நேரம் என்ன விடயத்தை செய்ய வேண்டும், என்ன விடயத்தை செய்யக்கூடாது என்பது தொடர்பான விழிப்புணர்வு சார்ந்த விடயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். முடிந்தவரை நீங்கள் மட்டும் பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கும் பயனுடையதாக இருக்கும். வணக்கம் உறவுகளை, இன்றைய தினம் 13ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி பண மோசடிகள் தொடர்பாக ஏற்கனவே அதிக அளவிலான விழிப்புணர்வு காணொலிகள் என்னுடைய சமூக ஊடகங்கள் விசேடமாக ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்களில் வந்து பதிவிட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்காதவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எவ்வாறான பண மோசடிகள் இந்த இணையவழி மூலமாக இடம்பெறுகின்றன என்பது தொடர்பான விடயங்களை தான் பகிர்ந்திருக்கின்றேன். அதே நேரம் இன்றைய தினம் என்னுடைய நண்பர் ஒருவர் இலங்கை வங்கியை பாவிக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய வங்கி கணக்கிலிருந்து கிட்டத்தட்ட 6000 ரூபாய் பணத்தினை இந்த இணையவழி மோசடி மூலமாக இழந்திருக்கிறார். தன்னுடைய வங்கியில் கிட்டத்தட்ட 6000 ரூபாய் பணம் வெட்டப்பட்டது தொடர்பான குறுஞ்செய்தி அவருடைய தொலைபேசிக்கு கிடைத்திருக்கின்றது. அதனை பார்த்து குழப்பமடைந்தவர் உடனடியாக வங்கி கிளைக்கு சென்று இந்த விடயம் தொடர்பில் கேட்டறிந்திருக்கிறார். அதன் பின்னர் தான் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் மீண்டும் அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், இவர் மாத்திரம் இந்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்படவில்லை. இதே போன்றதாக நாளாந்தம் பலரினுடைய வங்கி கணக்குகளிலிருந்து இவ்வாறு பணம் வெட்டப்படுவதாகவும் இணையவழி மூலமாக இவ்வாறான பண மோசடி அதிகரித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி கண்ட இடங்களில் உங்களுடைய ஏடிஎம் கார்டுகளை கொடுத்து காசுகள் வெட்டுவதை தவித்துக் கொள்ளுமாறும், அதே போல உங்களுடைய தொலைபேசியில் இந்த டயலாக் ஆப் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஆப்பில் உங்களுடைய வங்கி இலக்கங்களை அங்கே பயன்படுத்தி அந்த ஆப்ஸில் நுழைவதை தவித்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதன் மூலமாகத்தான் இவருடைய பணம் இழக்கப்பட்டிருக்கலாம் என்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதனை விட மிக துரதிர்ஷ்டவசமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த பணத்தினை இவர்களால் மீள பெற முடியாது என்கின்ற விடயமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நீங்களும் இவ்வாறான மோசடிகளில் சிக்கி உங்களுடைய பணத்தை இழந்து கொள்ளக்கூடாது என்பதாகத்தான் இந்த காணொலியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே இந்த விடயம் பிஓசி, அதாவது இலங்கை வங்கிக்கு மாத்திரமல்லாமல் ஏனைய வங்கிகளை பாவிப்பவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் பிஓசி வங்கிகளை பாவிப்பவர்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகளை அதிக முகம் கொடுப்பவர்களாக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே போன்றதான மற்றொரு சம்பவம் என்னுடைய மற்றொரு நண்பர் ஒருவர் கிட்டத்தட்ட அது 3-4 வருடங்களுக்கு முன்பதாகவே இவ்வாறு இணையவழி மூலமாக தன்னுடைய பணத்தை இழந்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், கண்ட இடங்களில் உங்களுடைய வங்கி அட்டைகளை பயன்படுத்தி காசு செலுத்துவதை இயன்றளவு குறைத்துக் கொள்ளுங்கள். அதனை விட மிக முக்கியமான விடயம், உங்களுடைய தொலைபேசிகளில் டயலாக் ஆப்பில் உங்களுடைய வங்கி இலக்கங்களை பதிவிட்டு அதன் மூலமாக அந்த பேமெண்ட் செய்வதையும் முற்றுமுழுதாக தவித்துக் கொள்ளுகின்ற பட்சத்தில் தான் இவ்வாறான பண இழப்புகளை தவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை விட விசேடமாக இந்த பண்டிகை காலத்தை முன்னிட்டதாக உங்களுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாக சில கவர்ச்சிகரமான விளம்பரங்கள், உங்களுக்கு இந்த பரிசு வந்திருக்கிறது, அந்த பரிசு வந்திருக்கின்றது என்பது தொடர்பிலான விளம்பரங்கள் அல்லது வேலை வாய்ப்பு தொடர்பிலான விளம்பரங்கள் என்பதாக பல கவர்ச்சிகரமான போலியான குறுஞ்செய்திகள் பகிரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போது வரை பகிரப்பட்டு கொண்டும் இருக்கின்றன. இதன் மூலமாக பாதித்தவர்களும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவ்வாறான விடயங்களில் கீழே பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் சில லிங்குகளும் இணைக்கப்பட்டதாக இருக்கும். அந்த லிங்குகளை கிளிக் செய்வதையும் முற்றுமுழுதாக தவித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு அந்த லிங்குகளை கிளிக் செய்வதன் மூலமாக உங்களுடைய தொலைபேசிகளில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகள், வங்கி தரவுகள் சார்ந்த விடயங்கள் திருடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதே போல உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள், தரவுகள் என்பன தொலைபேசிகள் என்று விசேடமாக புகைப்படங்களாக இருக்கட்டும் சரி, அல்லது வீடியோக்களாக இருக்கட்டும் சரி, அவையும் திருடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதற்காகத்தான் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த செய்தியினுடைய அவசர நிலைமை, அதே போல அவசிய நிலைமையினை கருத்தில் கொண்டு முடிந்தளவு நீங்கள் மட்டும் பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் அதே போல உங்களுடைய உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இவ்வாறான மோசடி சம்பவங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவுவதாக இருக்கும். இது போன்றதான தொடர்ச்சியான பயனுடைய செய்திகளை அறிந்து கொள்ளவும் மறக்காம எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம் உறவுகளை.